தினேஷோட அம்மா அப்பா தினேஷுக்கு பயங்கரமாக வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. பெரியவங்களோட ரொம்ப இது பண்ணுவேன், நல்லா மதித்து விளையாடணும். தினேஷ் வந்து மறுபடியும் அது கேட்கறதா வந்து கிடையாது. நைட்டே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விசித்ரா வந்து அவங்க நக்கலை பண்றாங்கல்ல, அவங்க பண்ணும்போது பெரியவங்க பண்றது தப்பு இல்லைங்கிற மாதிரி நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எதிர்த்து பேசும்போது வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு வயசானவங்களை நம்ம வந்து எதிர்த்து பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுதுன்றதை அவர் மறுபடியும் சொல்கிறாரு. ஆக்சுவலாக தினேஷ் அவங்க அப்பா அம்மா இதுக்கு தான் வந்து விசித்ரா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விசித்ராவோட ஃபேமிலி வந்து கடைசியாக வராங்களே, அவங்கள வந்து அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்றதுக்காக வராங்கன்ற மாதிரிலாம் பின்னாடி வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு தனி திறமை இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்குமே தோண ஆரம்பிக்குது. ஏன்னா மாயா பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து கெட்ட எண்ணமாக இருந்தாலும் அவங்க வந்து நல்ல டேலண்டடாக இருப்பாங்க. பூர்ணிமாவும் நல்ல டேலண்டட், அர்ச்சன் நல்ல டேலண்டடு. ஆனால் தினேஷை வந்து நம்ம நல்ல டேலண்டான பர்சன் சொல்கிறத விட விசித்ரா பின்னாடியே வந்து குறை சொல்கிறதுலேயே இருக்கிறாருன்னா ரொம்ப அதிகமாக தெரிய ஆரம்பிக்குது. அட்லீஸ்ட் அவங்க அப்பா அம்மாவோட அட்வைஸ் வந்து ஏற்றுக்கிட்டு விசித்ரான்ற நேமை அப்படியே விட்டுட்டு அடுத்தடுத்து அவங்க மூவ் ஆகலாம் அப்படின்றது எனக்கு வந்து தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம தினேஷை பற்றி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.